ஆயத்தமாக இருக்கணும். அதில் மாட்டவே கூடாது. அதில் மாட்டிட்டேன்னா அவ்வளோதான், உன்னால் தேவனை துதிக்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் சிப் போடப்படும். அரசாங்கம் அதை கவனிச்சுட்டே இருக்கும். அது மனுஷன் கவனிக்க மாட்டான், ரோபா கவனிக்கும். நீ எங்கே என்ன பண்ணுறது அது கவனிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் உட்காந்துலாம் பண்ண மாட்டான் மனுஷன், எல்லாம் ரோபா தான் உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கு அறிவு பெருகி போகும். இயேசு கிறிஸ்து வருகை நாட்களில் அறிவு பெருகி போகும். ரொம்ப 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 அறிவு பெருகி போகும். அது கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம் தான். இன்றைக்கி பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன கிளாஸ் படிக்கும்போது, ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அது ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும்தான் இருக்கும். அதை கேட்குறதுக்கு நாங்கள் ஓடுவோம் வில்லேஜில். அது உள்ளே மனுஷன் இருக்கிறான்ற மட்டும் எங்களுக்கு அந்த ஞானம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே இது வானொலி ஒர்க் பண்ணது எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை சூப்பராக, நம்மளுக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு அந்த நெட்டை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுது, அந்த ஃபார்முலாலாம் கற்றுக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு அந்த வயசில் அந்த டிரான்சிஸ்டர் கூட நம்மளால் அதை பகுத்தறிய முடியலையே என்று சொல்லி. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அறிவு பெருகி போகுது. வருகை நாட்களில், இயேசு கிறிஸ்து வருகை நாட்களில் அறிவு பெருகி போகும், சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அறிவு பெருகி போகும். ஆனால் பரிசுத்தம் பெருகாது, நீதி பெருகாது, தேவனை தேடுகிற அறிவு இருக்காது. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். சோத்திரம். அல்லேலூயா. வருகை நாட்களில் இப்படி நடக்கும். மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போ கோபம் வராமல் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கோபம், அதிகமான கோபம். தேவனுடைய கோபம் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழிக்கிற அளவுக்கு வந்துடுவார். ஆனால் கொஞ்சம் கோபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். உலகத்தின் கார்பங்கு அழியும், ஆனால் மொத்தமாக அழிக்கிற காலம் ஒன்று வருகிறது. சோத்தம். அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்தில் நாம் ஜீவிக்கக்கூடாது, நாம் ஆயத்தமாக இருக்கிற காலங்கள். சோத்திரம். அதற்காக தான் சபையை நாம் உருவாக்குகிறோம். அதில் தங்கி நாம் பசுத்தம் அடைவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாக்கியம், ஒரு பாக்கியம். நம்ம எல்லாம் சுத்திகரிக்கும்படியாக, நம்ம எல்லாரும் தினந்தோறும் சுத்திகரிக்கும்படியாக தேவன் ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். ஏன் அவர் அவ்வளோ பிரயாசப்படணும்? வாடகையிலே இருந்துட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லையே. இங்கே டிஸ்டர்பாக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ டிஸ்டர்பு. இப்போ கர்நாடகாவில் ரொம்ப டிஸ்டர்பு. நேற்றைய தினத்தில் நாங்கள் ஊழியக்கார மீட்டிங் நடத்தும் போது சுற்றி எல்லாம் கண்ணாடி டோர் மூடிட்டாங்க, வெளியே ஒரு சத்தம் கேட்கக்கூடாது சார் அப்படின்னு. அப்படி பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஃப்ரீடமாக தேவனை ஆராதிக்க முடியல, ஃப்ரீடமாக தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு நெருக்கடி வந்துச்சு. நாம் ஆயத்தமாகிற காலம் வந்து விட்டது. அதற்காகத்தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சிறு மந்தையே பயப்படாதிருங்கள். மந்தையை உருவாக்குறாரு. இப்போ தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறார். அப்போ பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும், அவரை முத்தம் செய்யணும், தினந்தோறும் முத்தம் செய்யணும். தினந்தோறும் ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்து தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து நான் முத்தம் செய்யணும். யார் ஒத்தாசையை ஆண்டோடத்தில் கேட்குறீங்கன்னு தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்கிறார், சோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அதே இல்லை சங்கீதம் 121 முதல் வசனத்தை நான் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யார் அவர்? தாவீது ராஜா. அவர் நினைச்சார்னா எல்லாமே செய்ய முடியும். ஆனால் ஒத்தாசை எங்கே கேட்குறாரு பாருங்க, பிதாவிடத்திலிருந்து கேட்குறார். எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்கிற ஒரு மனுஷன், தேவ மனுஷன் தாவீது தான். எல்லாவற்றுக்காகவும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரே மனுஷன் தாவீது. எந்நேரமும் எவ்வேளையிலும் தேவனை சோத்திரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இந்த தாவீது. தாவீதை போல நடனமாடி சோத்திரம். ஐயா, அங்கே
இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நின்று ஆராதனை பண்ணும்போது, வர்ஷிப் பண்ணும்போது தேவ மகிமை இறங்கி கொண்டிருந்தது. கரத்தடி உற்சாகமாதமயப்படுத்து. அவ்வளோ வர்ஷிப், அவ்வளோ அழகாக, அவ்வளோ தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள், அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், சைலண்டாக அப்படியே தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியங்கள், ஒரு மனமாய், ஒரே ஆவியாய், ஒரே இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிற காரியங்கள். இது யாருக்கும் கிடைக்காது அந்த சாக்கியம். இது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு கொடுத்த கிஃப்ட். அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த வர்ஷிப் எப்படியாவது ஐயா பார்க்கணும் அப்படின்னு நான் இதில் பார்ப்பேன், நெட்டில் பார்ப்பேன். இந்த பாடல் மட்டும் வரும், வர்ஷிப்பு கூட இருக்கும். அதிகமாக இங்கே டைரெக்டாக பார்த்தது இப்போ தான். இந்த வர்ஷிப் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வர்ஷிப் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற வர்ஷிப். அவர் அல்ல, அவருக்குள்ளாக இருக்கிறதான ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வெளிப்பட்டு உங்களை கர்த்தர் அப்படியாக அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தி உங்களை நாளுக்கு நாள் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். கரளத்தடி உற்சாகமாக மயப்படுத்துவோம். அப்போ எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? இந்த ஒத்தாசை கூட தேவன் கொடுக்கிற ஒத்தாசை தான். அந்த அபிஷேகம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஒத்தாசை. அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. பரத்திலிருந்து ஒன்றும் வராவிட்டால் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது, பண்ண முடியாது, ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். பயந்தான் நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். வழி இப்போ அவன்கிட்ட சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வழி கடவுளை அடைகிற வழி, பரலோகராயத்தை அடைகிற வழி. அந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நானே வழி. அவர் இல்லாமல் பரலோகராஜ்யமே இல்லை. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. ஏசு கிறிஸ்து இல்லாமல் நான் போகவே முடியாது. அவர் தான் கேட் கீப்பர். உன்னை நான் அறியேன். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியங்கள். பாசு சொன்னார், பாசு சொல்லலை, ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். சுயமாய் நீங்கள் சிந்திக்கவே கூடாது. சபைக்குள்ளே வந்துட்டாலும் சரி, வெளியில் இருந்துட்டாலும் சரி, குடும்பத்தில் இருந்துட்டாலும் சரி, பாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஆவியானவர் என்னோட சபையில் பேசினார். அப்படி தான் நீங்கள் முறையிடணும் ஆண்டவர்கிட்ட. அப்படி தான் ஜெபிக்கணும். எங்கள் பாஸ் சொன்னார், எங்கள் பாஸ் சொன்னார் இல்லை, அவர் மூலமாய் வெளிப்பட்ட ஆவியானவர் பேசின காரியங்கள். அல்லேலூயா. அதான் பயம், அதான் பயம். ஆவியானவர் என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். சோதரம். அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த ஆவியானவர், நான் உங்களுக்காக தேற்றலவானை அனுப்புகிறேன். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், பேசுகிற ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், நடத்துகிற ஆவியானவர், முன் செல்லுகிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் குறித்து நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கிறீங்க. ஆவியானவர் தான் உங்களுக்கு நடத்துதல். எபினேசர் பாஸ்டர் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஆவியானவர் பேசுகிறார். பிரபு பாஸ்டர் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஆவியானவர் தான் பேசுகிறார். ஆவியானவர் தான் அங்கே நடத்துகிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் ஆவியானவர். உலகத்தின் சத்ருவ அல்ல. சத்ருவானுக்கு இங்கே இடமில்லை. இங்கே ஆவியானவர் இருக்கும்போது இங்கே சத்ருவானுக்கு இடமில்லை. சுயம் அதுதான். இந்த சுயத்தை எடுத்து போடுற வரைக்கும் ஆவியானவர் விட மாட்டார். கடைசி வரைக்கும் விட மாட்டார். நீங்கள் நிறைய பேருக்கு சுயம் நிறைய உண்டாயிடுச்சு, உலகத்தினுடைய இச்சைகள் நிறைய உண்டாயிடுச்சு. அதனால தான் இருதயத்தில் சுத்தமல்லவன் பாக்கியவான். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். இருதயத்தில் சுத்தமல்லவன் பாக்கியவான். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் பரலோகராஜ்யத்துக்கு போகவே முடியாது, நிச்சயமாக முடியாது. உலகத்துடைய காரியங்கள்லாம் அழிக்கப்படுகிற காரியங்கள். சோத்திரம்.
அதெல்லாம் வானமும் பூமியும் அழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. நான் இப்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்துதான ஒரு காரியம். சோத்திரம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதாவது உலகத்தில் அன்பு கூறுது. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களாம் டவுனுக்கு வந்தாங்க, அங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நகரத்தில் இருக்கிறவங்களாம் வில்லேஜுக்கு வருது. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த கடைசி நாட்களில் செய்தார். அது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கொள்ளை நோய், ஏன்னா நான் டாக்டர்ன்ற முறையில் சொல்கிறேன். சோதரம், இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் டவுனில் இருக்கிறவங்களாம் வர வச்சுட்டாங்க. அவங்க சொந்தங்களெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. வந்து என்னாச்சுன்னு தெரியுங்களா, அவங்கள வரவிட முடியாமல் பண்ணிட்டாங்க. நகரத்துக்கு முன்னாடி வரும்போதே தடை, அவளை கிராமத்துக்குள்ளே சேர்க்கலை. சொந்தங்களையே கிராமத்துக்குள்ளே அவங்க ஜனங்களை நகரத்திலேருந்து உள்ளே சேர்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க. அது பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்தது. பெரிய பெரிய அதிகாரிகளாக வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் தடை போட்டாங்க. இங்கே நகரத்தில் சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க வரவங்கள தடை பண்ணிட்டாங்க, வரக்கூடாது. சொந்தங்களே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார் ஆண்டவர், தெரியுங்களா? அநேகருடைய அன்பு இதனால் தணிஞ்சு போச்சு. இது யார் பண்ணது? தேவனே இந்த காரியத்தை பூமி கொண்டு வந்தார். சோதரம், அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ, கொஞ்சம் உணர்வடையுங்கள். தேவன் சும்மா இல்லை, அவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். தப்பித்துக்கொள்ள வழிகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தப்பித்துக்கொள்ள வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தப்பித்துக்கொள்ள அநேக காரியங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். மோசேக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது சோத்திரம், ஆரோனும் மோசேவும் அந்த ஜனங்களை கொண்டு வரும்போது இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் போனார்கள். அவர்களுக்காக தேவனிடத்திலே மோசே பரிந்து பேசி கொண்டிருந்தார். இந்த ஜனங்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அவர் சொன்னார், இதற்காகவா நீர் அங்கிருந்து கொண்டு வந்தாய்? ஆண்டவரையே கேள்வி கேட்டார். அப்படிப்பட்ட கோபத்தை அடக்கக்கூடிய காரியம் நம்மிடத்திலே இருக்கிறது. கரளத்தடி உற்சாகமாக மையப்படுத்தும். தேவனுடைய கோபத்தை அடக்கக்கூடிய காரியம். சோத்திரம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அவர் கோபம் ஒரு நிமிடம்தான். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இரக்கத்தினால தேவனை முடிசூட்டி கொண்டால் நிச்சயமாகவே விடுதலை. தேசத்துக்கு ஒரு விடுதலை. நம்மளால் தான் இந்த தேசம் அழிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்திய தேசம் அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஜெபங்கள். கலந்தறி உற்சாகமாதமைப்படுத்தும். உண்மையாக இருக்கிறதான பசுத்தவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். அழிக்கக்கூடாதபடிக்கு நான் மலையில் போய் ஜெபம் பண்ணினேன். அதிகாலையிலையும் முந்தின நேரத்திலையும் சாயங்கால வேலையிலும் போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் தேசத்தை அழித்து விடாதையும், உன் சித்தம் இந்த பூமியில் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே நீ அழியாமல் இந்த ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். ஊழிகளாக சேர்ந்து ஜெபிப்போம். தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம். எங்கள் ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். மலையில் ஏறி வர முடியாது. உச்சியில் போய் தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 25-30 பாசஸ் வருவாங்க மேலே. அப்படி தான் அவங்களை வழி நடத்தினேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள். பாசத்துக்கு அனுப்பிச்சி விட்றேன். எவ்வளோ பெரிய காரியங்கள், மலை மேலே ஏறுதான ரிலேஸான காரியங்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், மலைக்கு ஓடி போங்கன்னு சொன்னார். லோத்துவை பார்த்து
மலை இயேசு கிறிஸ்து மலையில் தான் போய் ஜெபம் பண்ணார். அதிகாலையில் போய் அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு பிசாசுகளையும் நோயாளிகளையும் குணமாக்கினார். அப்படிப்பட்ட வல்லமை மலையில் இருக்கிறது. நீங்கள் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு மலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கத்த ஒரு விடுதலை கத்த கொடுப்பார். உண்மைதான் அது. உபவாசத்தினாலே அன்றி இது நடக்காது. சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் ஐயா இந்த உபவாசம் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நேற்றைய தினத்தில் எங்கள் சபையில் வெள்ளிக்கிழமை உபவாசம் போக முடியலையே. அங்கே ஊழியக்காரர் கொடுகையில் அங்கே இங்கே கேட்ட மாதிரி தான் அங்கே கேட்டேன், யார் யார் உபவாசத்து வந்திருக்கீங்கன்னு. அதே போல் அங்கே உபவாசத்தோடு ஜெபிக்கிற காரியங்கள் எனக்கு கிடைக்கல, ஆனால் இங்கே கிடைச்சிது. கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மக கூட காலையில் என்ன இப்போ டிஃபன் சாப்பிட்றியான்னு இல்லை, உபவாசமாக நம்ம சபையில். ஆமாம். அதனால் சில காரியங்களில் உண்மை உள்ளவனுக்குத்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மை உள்ளவனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த காரியத்தை கத்த செஞ்சார். வாசிங்க, வசனத்தை வாசிப்போம். உலகத்திலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தில் நேசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனுடைய பிதாவுடைய அன்பு குறைஞ்சிடும். சபைக்கு போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, தியானிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, சுவிசேஷம் பண்ண முடியாது. உலகத்தில் அன்பு கூறவங்களுக்கு கேடா. ஏனெனில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் ஒழிந்து போகும், நாமெல்லாம் நிலைத்திருக்கிறவர்களா ஐந்து போகிறவர்களா? நிலைத்திருக்கிறவர்கள். கரளத்தில் உற்சாகமாக மையப்படுத்தும். முடிவு புரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான். அதான் பரலோக ராஜ்யம். இவைகளெல்லாம் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்டது ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6 நாள் சிருஷ்டிப்பு, 7வது நாள் ஓய்ந்திருந்த காரியம். அப்போ அவர் இதெல்லாம் சிருஷ்டித்தாரா? ஒன்றும் இல்லையே. இது சிருஷ்டிக்கவே இல்லை, இது உருவாக்கவே இல்லையே. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் இச்சித்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் அவரை போல இவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். காலத்தில் உற்சாகமாதமைப்படுத்தும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். இன்னும் பார்க்குறேன் யார் அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை இன்னும் தேவனை போல செய்ய முடியவில்லை. என்ன காரியம்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு உண்டான காரியங்கள் இந்த பூமியில் இன்னும் செய்யப்படவில்லை. அவர் மட்டும்தான் இந்த பூமியில் ரத்தம் சிந்தி அனைத்து ஜனங்களுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார், அழித்தார். ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற எந்த அன்பும் இல்லை. அதை தான் ஆண்டவர் செஞ்சார். ஆரம் செய்யலை. இப்போ இச்சிக்கிற காரியங்கள் தான் நிறைய ஓடிட்டுருக்கு, நிறைய போயிட்டுருக்கு. உலகத்தில் என்ன உண்டாயிருக்குதுன்னு பாருங்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் என்ன உண்டாக்கி கொண்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க முடியுமா, உண்மையாக இருக்க முடியுமான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. உலகமும் இச்சியும். அதுக்கு மேலே வசனம் 16வது வசனம் வாசி. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இது எப்போது யோசித்திருக்கீங்களா? அப்போ பிதாவினால் உண்டானவைகள் எவை? எல்லாம் பசுத்தமாக்கப்பட்டது, எல்லாம் பசுத்தில் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அதை பசுத்த குலைச்சலாய் மாற்றினவர்
சத்துரு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் யோவாலையும் பாவத்துக்குள்ளாய் ஜீவிக்க செய்தார். ஆனால் இன்றைக்கு அதே காரியம், இச்சையின் காரியம்தான் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுவிக்கத்தான் கர்த்தர் ஆராதிக்க ஸ்தலத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க தேவன் ஆலயத்தை உண்டாக்கினார். அன்றைக்கு மோசே ஆலயத்தை உண்டாக்கினார், சோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினார்கள், சோத்திரம். பலிபீடம் பலி செலுத்துவதற்காக செயல்பட்ட ஒரு காரியம் தேவனுக்கு என்று. ஆனால் அது அப்படியாக தேவன் அந்த பாவங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறதான தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவைகளால எந்த பாவமும் போகவில்லை. ஆனால் தேவன் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி இரத்தத்தை சிந்த செய்தார். அதனால் நம்முடைய பாவங்கள் போனது, நாம் ரட்சிப்பு அடைந்தோம். ஆனால் இன்னும் ரட்சிப்பு மேல் ரட்சிப்பு அடைவதற்கு இந்த சத்துரு இன்னும் விடாமல் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். தப்பித்து கொள்ள வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். சோது மலலோயா, அதுதான் வேத புத்தகம், அதுதான் அனுதினமும் நமக்கு கண்டித்து உணர்த்தப்படுகிறதான ஆவியானவர். சோதரம், இவர் மரித்தும் மீண்டுமாக நமக்கு ஒரு ஆவியானவர் கர்த்தர் கொடுக்கிறார். கண்டித்து உணர்த்து, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவர் போனாலும் விடலை, ஆவியானவரை கொண்டு வருகிறார். இதோ நான் போய் தேற்றலவானை அனுப்புகிறேன். நமக்கு இவைகளெல்லாம் விலகும்படியாக, இவைகளெல்லாம் இச்சிக்கப்படும்படியாக, அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தேவன் செய்கிறார். சோதரம், உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, அது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. அது ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கி அநேக ஜீவனத்தின் பெருமைக்காக செயல்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். பெருமை பாராட்டிங்கன்னா போதும். ஆனால் நமக்கு மேன்மை பாட்டு நமக்கு என்ன இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாட்டு எனக்கு என்ன இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் தகுதியாக இருக்காது. இந்த பூமியில் இருக்க உலகத்தினால் உண்டாக்கப்பட்டதெல்லாம் தகுதி அல்ல. ஆனால் தேவன் உண்டாக்கினது மட்டும் தகுதியானது. இவையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், நமக்கு வியாதி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது, டாக்டர் நம்பர் சொல்லலை, வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், வியாதி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன சொல்லலாம்? வியாதி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது எது? இச்சை. கண்டபடி சாப்பிட்றது, கண்டபடி போகிறது, கண்டபடி யூஸ் பண்ணுறது, மனுஷன் தயார் பண்ணுற பொருளெல்லாம் சாப்பிட்றது. ஆனால் தேவன் உண்டாக்கினது என்ன தெரியுங்களா? ஏதேம் தோட்டத்துலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்ட பிறகு அவன் வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பிச்சார். அவன் என்ன, குறுக்கும் நெருக்கும் உள்ள சுனை உள்ள விதைகளை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்னார் ஆண்டவர். விவசாயம் மட்டும் பண்ணி சாப்பிட்ருந்தான்னா சந்தோஷமாக தேவனை ஆராதனை பண்ணிகிட்டு இருப்பான். நாளுக்கு நாள் இவனை கோபம் மூட்டுகிற காரியங்களை கொண்டு வந்து பிரித்தெடுக்கிற காரியங்களை பார்க்கிறோம். காயனும் ஆபேலும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான் ஆபேல். ஆனால் காயன் உண்மை இல்லாமல் இருந்தான். அந்த உண்மை இல்லாத காரியங்களை தான் இன்னும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். எந்த பொருளாவது உண்மையாக இருக்குதா பார்த்தீங்களா? எந்த நாம் சாப்பிட்ற பொருள் முதல் கொண்டு ஏதாவது உண்மை இருக்கிறதா? எல்லாம் பொய். இந்த உலகத்தினுடைய அத்தனை பொருள்களும் பொய்யான காரியங்கள். இப்போ பாஸ்மதி ரைஸ்னு ஒன்று வந்திருக்கு, யாராருக்கு தெரியும் தெரியல. அதுதான் பெங்களூர் பட்டணத்தில் பிரியாணி. அதனால சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரைஸ் தயார் பண்ணுற ஏதோ சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் திறந்துருக்காங்க. அதில் ஒரு பையன் வேலை செய்கிறான். அந்த தம்பி சொல்கிறான், ஐயா இந்த ரைஸை சாப்பிடாதீங்க. அது வந்து இந்த ஆந்திரா ரைஸும், அதான் கவர்மெண்ட்டுக்கு வருகிற அந்த ரைஸும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி சேமியா மாதிரி வருது. அது கட் பண்ணி அனுப்புது. அரிசி மாதிரியே இருக்கும் பார்க்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரியே இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா வித்தின் 5 செகண்டுக்குள்ளே அது வந்துடும் கொதி தண்ணியில். ஆனால் உண்மையான ரைஸு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வாங்குகிற சேமியா கூட நீங்கள் சேமியா செஞ்சு சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக பிள்ளைங்க படிப்புக்கு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும்,
கொஞ்சம் கொதிக்க வச்சு உடனே போட்டோம்னா சீக்கிரமாக 2 நிமிஷத்தில் டிஃபன் பாக்ஸில் போட்டு அடிச்சு அனுப்பிச்சிடலாம், சாப்பிட அனுப்பிச்சிடலாம். அவைகளெல்லாம் உடல் கேடு, சரீரத்தை கெடுக்கிறதான காரியங்களை சத்துருவானவன் அன்றைக்கே கொண்டு வந்தான், இன்றைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளை, செய்யப்படுகிற காரியங்கள், அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிற காரியங்கள்லாம் முழுசாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வியாபார சந்தைகள், வியாபார மோட்டிமைகள். இவைகளினால நம்முடைய சரீரம் கெட்டு போகும். உங்களால் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியாது, முழங்கால் யாவும் முடங்கினதை மடங்க முடியாது, முட்டி முழங்கால நிற்க முடியாது, தேவனை நோக்கி ஆராதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது, தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான் பிசாசு. நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி மிக வேகமாக ஓடக்கூடிய வண்டிகள், மிக வேகமாக சமையல் செய்கிற காரியங்கள், கேஸ் முதல் கொண்டு பண்ண. இப்போ ஒரு கரண்டில் ஒரு அடுப்பு வந்திருக்குது. நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா 2 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சிட்டாருனாக்கா சிக்கன் பெருசாக இருக்கிறது வெந்துடும், ஆயில் எடுத்துருவான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சுருவான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதில் காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கும்போது சோதரி இச்சிக்கிற காரியங்களை விட்டுட்டு தேவனை நோக்கி பார்க்கிற காரியங்களை உண்மையாக இருக்கும்போது பரலோக ராஜ்யம் நிச்சயம். நீ கழுவப்படுவேன். அதான் மோசே சொல்கிறான், தேவனுடைய கோபம் வராதுக்கு முன்பாக சோதரம் உங்களை நீங்களே கழுவிக்கொள்ளுங்கள். யோசுவா சொல்கிறார், உங்களை நீங்களே கழுவி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்பீர்கள். கழுவல்னா பார்க்க முடியாது. நீங்கள் உண்மையாகவே உங்கள் இருதயங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டால் ஒழிய தேவனுடைய வருகையை உங்களால் பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சூப்பராக சொல்லுகிறார். வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். அந்த வழிகளை நாம் போகணும். அப்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற உயிர். நிறைய நேரம் ஐயா முடிச்சிட்டுங்களா? இன்னும் இருக்க நேரம் பண்ணலாம். அப்போ ஜீவன் ஆத்மா. இப்போ மனுஷன் நம்மளை உண்டாக்கும் போது என்ன உண்டாக்கினார், எப்படி உண்டாக்கினார்? யாரோ சொல்ல முடியுமா? எப்படி உண்டாக்கினார் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக எப்படி உண்டாக்கினார்? அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அந்த உண்டாக்குற காரியங்கள் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கும்போது அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மானான். ஜீவ ஆத்மா 2. முதல்ல மண், அதுக்கப்புறம் ஜீவ ஆத்மா சரீரமாக எழுந்துச்சு. இது பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது மேஜிக் மாதிரி இருக்குதுல்ல, மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, இது மேஜிக் உடம்பு தான். இது நமக்குள்ள என்ன இருக்கிறது? ஆத்மா, ஜீவன். யாருது? அது கர்த்தருடையது. மண் யாருது? மண் யாருது? கர்த்தருடையது. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. வசனத்தை வாசித்து போகிறேங்க. எல்லாம் அவருடையது, எல்லா நிறைவும் அவருடையது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. யோவான் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்களா? முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்களா? பார்த்தீங்களா? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மனுஷன் உண்டாக்குனதெல்லாம் வேற, ஆனால் தேவன் உண்டாக்குனது வேறு. அப்போ ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவன் என்றால் என்ன? உயிர். சுவாசம் என்றால் காற்று. இந்த காற்றுக்குள்ளே என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்கு பெயர் தான் வேதிய பொருள் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது பூமியில். அதனால்தான் நிலவு, செவ்வாய் கிரகம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்து பார்க்குறான், அங்கே என்ன ஆக்சிஜன் இருக்குதான்னு சொல்லிட்டு மனுஷன் வாழறதுக்கு தேவையான காரியங்களை பார்க்குறான். ஒரு ஆக்சிஜன் அங்கே கிடையாது. தேவன் அங்கே உண்டாக்கப்படலை, அங்கே ஆக்சிஜன் உண்டாக்கலை. மனுஷன் மத்தியில் தான் அந்த பூமியில் தேவன் ஆக்சிஜனை உண்டு பண்ணினார். அந்த ஆக்சிஜனை கூட பற்றாக்குறையாக போயிடுச்சு. அந்த அடர்த்தி தன்மையும் முடிஞ்சிச்சு. மரங்களெல்லாம் வெட்டப்பட்டதுனால
ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு. இப்போ ஆக்சிஜன் தயார் பண்ணுற சிலிண்டர்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ இது கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனையோ ஜனங்கள் செத்து போனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டான். விரலை வச்சு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் ஏற்றலாம். அந்த அளவுக்கெல்லாம் போன மனுஷன் அறிவு. ஆனால் முடியல, மனுஷனை காப்பாற்ற முடியல. உயிர் ஆக்சிஜன் யாரிடத்துலேருந்து வந்தது? பிதாவிடத்துலேருந்து வந்தது. பிதாவுடைய நாசிலிருந்து வாயிலிருந்து வருகிறது. காற்றுடைய பண்டக சாலை பிதாவுடைய வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலத்தடி உற்சாகமயப்படுத்தும். பிதாவுடைய பண்டக சாலை காற்று ஊதுனா அவ்வளோதான், மொத்தம் மறந்துடும், எல்லாம் போயிடும். கட்டளையிடுறது அவர் தான். மேகங்களுக்கு கட்டளையிடுறதும் அவர் தான். சூரியனையும் சந்திரனையும் ஒளி கொடுக்காதபடி பண்ணுறவரும் அவர் தான். அதை செயல்பட செய்வரும் அவர் தான். சொன்னார்னா செய்யும். அதுங்களே அவர் சொன்னால் கீழ்ப்படியுது. நாம் என்ன பண்ணுறோம்? கீழ்பட்டுருமா? எத்தனை மணிக்கு உபவாச பிரேயர்? 11. யாராவது 11 மணிக்கு கரெக்டாக வந்தீங்க? ஒருத்தர் தான் இருந்தாங்க. நான் வரும்போது பார்த்தீங்க ஒரு சிஸ்டர் தான் உட்காந்துருந்தாங்க. பயம் போயிடுச்சு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அந்த 11 மணி நியமிக்கப்பட்டதா? பசுத்த ஆவியினர் மூலமாக நியமிக்கப்பட்ட சபையில் நியமிக்கப்பட்டது. அவருக்கு பயப்படணும். அதுக்கப்புறம் தான் எப்போனாலும் தேவனை தொழுது கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நூதனமான சத்தியங்கள்லாம் வந்துடுச்சு. இப்போ எங்கேயும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இயேசுக்கு சொன்னது இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்கேயும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ உன்னால் தொழுது கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே அனுகிரக நாள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுகிரகமான நாள். இது கிடைக்காது, இந்த உபவாச கூடு கிடைக்காது. ஒரு வாரம் நியமிக்கப்பட முடியாத கூட இப்போ சத்ருவான் எந்த விதத்துலையும் தடை செஞ்சிடுவான். அப்படி தான் இருந்தது. இந்த கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஜெபம் பண்ண முடியல. பாஸ்டர் மட்டும் உட்காந்து ஜெபம் பண்ணுவார். அது கூட என்ன பண்ணும்? கவசம் போட்டு தான் ஜெபம் பண்ணிருக்கணும். முகக்கவசம் இல்லாமல் ஜெபம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஜனங்க ரொம்ப பயந்து நடுங்கினாங்க ஒரு வியாதிக்கு. ஆனால் கிறிஸ்து வருகிறா என்று சொன்னால் பயம் இருக்குமே நம்ம தெரியல. பயம் நடுக்கம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிறேன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுகிறான். எல்லா ஆஸ்வதமும், பூமிக்குரிய ஆஸ்வதமும் பரலோகத்துக்குரிய ஆஸ்வதமும். யார் யார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறவங்க? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? நினையாத நாழி இல்லை. அப்புறம் திருடனை போல, ஜாமக்காரனை போல. எந்த டைம்னு சொல்ல முடியாது, எந்த சமயம்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு பகல், அந்த பகுதியில் இரவு. பூமியினுடைய முதல் பகுதியில் பகல், ரெண்டாவது பகுதியில் இரவு. அப்படி தான் பூமி சுழன்றிருக்கு. நீங்கள் அப்படி இருக்கும்போது ஜாமம் என்று சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? சோத்திரம். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வருகை என்பது சூரியனும் ஒளிக்கூடாது, சந்திரனும் ஒளிக்கூடாது. அப்படியே நிடும். மொத்தமே பூமி இருளாக இருக்கும். இருட்டில் தான் வருவோம். ஒரு பகுதியில் மட்டும் வர மாட்டார் பூமிக்கு. ரெண்டாவது பகுதிக்கு அடுத்த நாள் போகலாம், இந்த பகுதிக்கு இன்னொரு நாளைக்கு போகலாம்லாம் கிடையாது. ஒரே நாள். கரணம் தட்டி உற்சாகமயப்படுத்தும். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். பசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் போதே சிந்திக்கணும். இந்த பகுதியில் ஒரு நாளைக்கு, அந்த பகுதியில் ஒரு நாளைக்கு வரமாட்டார். ஒரே நாள் மொத்தம் அந்தரங்கப்படும், மொத்தம் எடுத்துன்னு போயிடுவார். பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல மரித்தோர்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அடுத்தது நாம் உயிரோடு இருக்க எழுந்து போடுவோம். பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பூமி எப்படி இருக்குன்னு சொன்னால் மாமூல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். ஒரு வினாடி, ஒரு செகண்டுக்குள்ளே அப்படி மாறிடும், இருளாயிடும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டுமா எப்போது இருக்கிற மாதிரி இருக்கும்.
பிரியமான எந்த பிள்ளைகளை கொஞ்சம் உணர்வடையுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்க. கொஞ்சம் பயந்தீங்கன்னா நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. பரலோகராஜ்யத்தில் உங்களுக்கு பெரிய கிரீடம் கொடுக்கப்படும். அப்படி தான் தேவன் சொல்கிறார். சோதரம். இப்போ வாசிக்கலாம், ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். அந்த கீழே 16வது வசனத்தை விட்டு 16வது வசனத்தை வாசிப்போம். 15. ம் 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 ஆ ம் போதும் போதும். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போயிடும். இச்சைகளெல்லாம் ஒழிஞ்சிடும். யாராவது நீங்கள் என்னென்ன இச்சிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒழிஞ்சிடும். அதனால தான் நான் நிறைய சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவார், எதை நீ அதிகமாக நேசிக்கிறியோ அதை முன்னெடுத்து எடுத்து போட்டுருவார். அது எதுவாக இருந்தாலும் சரி. நான் என்னுடைய அனுபவத்தில் அதை நான் சொல்கிறேன். சோத்திரம். எதெல்லாம் நேசிக்கிறோமோ அதெல்லாம் ஒன்று விட்டு தூரம் போட்டுருன்னார். அதுக்கு சாட்சி எங்கள் மக தான். ரொம்ப நேசிப்பேன் அவளை. படிக்கும்போது நான் ரொம்ப நேசிப்பேன். ஆனால் பார்த்தீங்களா, நான் இப்போ அவளை பார்க்கறதுக்கு வரதேன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறது. ஆனால் பக்கத்தில் இருந்தால் அடிக்கடிக்கு பார்த்துட்டு இருக்கலாம். சோதரம். ரொம்ப நேசிக்கிறதுனால தூக்கி தூரம் போடுறார். இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன பார்க்குறோம்? நயலாட்டமாக பார்க்குறோம். டைரெக்டாக இல்லை, தொட்டுலாம் பேச முடியாது. சும்மா நயலாட்டமாக பார்த்து பேசலாம், அவ்வளோதான். ஆனால் தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? முகமுகமாய் பார்ப்பீர்கள் பரலோகராஜ்யத்தில். கரலை தட்டி உற்சாகமாதமயப்படுத்தும். முகமுகமாக அந்த வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். வா என் மகளே, என் மகனே, வா, உன்னை எங்கே வைக்க போகிறேன்? உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் உங்களை என்ன பண்ண போகிறேன்? அங்கே வைக்க போகிறேன். மனுஷன் உண்டாக்குனதல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற இடம். காலத்திற்கு உற்சாகமாக மயப்படுத்தும். மனுஷனால் உண்டாக்கப்பட்ட இடங்களெல்லாம் மொத்தம் அழிஞ்சிடும். அது கீழே சொல்லப்பட்டிருக்க வசனம். நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நீங்கள் தியானித்து பாருங்கள். தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்க இடம். இதை தான் அவன் தீட்டுப்படுத்திட்டு இருக்கிறான் பிசாசு. பூமியை கெடுக்கிறான், பூமியில் ஜனங்களை கெடுக்கிறான், வசை காட்டுறான். சோதரன். இயேசு கிறிஸ்துவை வசப்படுத்தினவன். என்னை தாழ குனிந்து பணிந்து கொள், இவைகளெல்லாம் உமக்கு சொந்தமாக்கி தருகிறேன். யார் விட்டு சொத்தை யார் கொடுக்கறது? இவன் என்னவோ அதை அக்ரிமெண்ட் போட்டு எழுதி வச்சுருக்கிற மாதிரி. யார் விட்டு சொத்து? பிதாவுடைய சொத்துன்னு தெரியாமே பிதாவிட்டு பிள்ளைகிட்ட கேட்குற. ஏன்னா அவர் கம்மன் இருந்தார்னா பின்னாடி போய் சாதாரண சொல்லிட்டு ஏன் கம்மன் இருந்தான்னு சொன்னால் 6000 லேவியர் கொண்டு அவர் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவர் பண்ணல. தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதுனால தான் பிசாசுக்கு இடத்துல என்ன பண்ணார்? விலகி போனார். காலத்தடி உற்சாகமாக மேம்படுத்துவோம். நம்ம கூட தேவனுடைய திட்டம் நிறைவேறுவது வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நாம் இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வந்துடணும். அப்போதான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதெல்லாம் காலின் கீழே, அதெல்லாம் வெளியே. அது கொட்டுவதற்கும் எரிப்பதற்கும் தவிர வேறு எதுக்கும் உதவாது. நிறைய பாருங்கள், நீங்கள் பூமியில் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் சிரிப்பேன். அதை நினச்சி அவன் சொன்னது ஒன்று கூட நிறைவேறலை. இப்போது ஒரு பற்றாக்குறை வந்திருக்கு, யாருக்காவது தெரியுங்களா? பற்றாக்குறை. அது இலங்கையில் அது விட்டுருங்க. இப்போ நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு பற்றாக்குறை வந்திருக்கு. சத்தமாக சொல்லுங்கள். மெடிசின், மாத்திரைகள், ஜனங்க யூஸ் பண்ணுற உயிர் காக்கும் மெடிசன்கள்லாம் இன்றைக்கி தயார் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. பற்றாக்குறை. ஒரு பேராசிட்டமால் மாத்திரை கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு பற்றாக்குறை வரப்போகுது. அந்த அளவுக்கு உற்பத்தி கம்மியாகி போயிட்டுருக்கிறது.
வியாதி அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. ஒரு மெடிசின் கடையில் கூட வாங்காமல் ஒரு குடும்பமும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் 10 ரூபாய்க்கு மெடிசின் வாங்கினா கூட எவ்வளோ மெடிசின் தயார் பண்ணால் அவன் வச்சுருக்க முடியும்னு யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பம் கூட மெடிசின் கடையில் வாங்காத நாட்களே கிடையாது. ஒரு மாதத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, 5 நாளைக்கு, 3 நாளைக்கு டாக்டர் எழுதிட்டே இருக்கிறான். டாக்டருங்க பெருகிட்டே போகிறாங்க. டாக்டருங்களுக்கு தான் நிறைய இப்போ வேல்யூடு. டாக்டருங்க தான் படிக்கிறதுக்கு வேல்யூடு. அதுக்கு தான் நிறைய காசு கட்ட வேண்டியது. இன்ஜினியரிங்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் டாக்டருக்கு படிக்கிறது தான் நிறைய காசு. என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும், என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும் தான் இருக்காங்க. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போயிடும். மெடிசின் தயார் பண்ணால் தான் டாக்டரு எழுத முடியும். தயார் பண்ணாத நின்று போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு உண்டான எல்லா பஞ்சங்களும் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், பஞ்சங்கள் வரும்னு சொன்னார். என்ன பஞ்சம்? என்ன பஞ்சம் வரும்? இப்போ இலங்கையில் ஒரு பஞ்சம் வந்தது. எதனால் வந்தது? பொருளாதார நெருக்கடினால் வந்தது. இப்போ எல்லா அயல் நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உதவி பண்ண ஆரம்பித்தேன். அப்பவும் அங்கே விலைவாசி குறையில. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்குது. அப்படியே பக்கத்தில் அப்படியே தாண்டிச்சு இப்போது கொஞ்சம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதாரத்தில் குறைஞ்சிருக்குது. மெடிசன் அப்படியே குறைஞ்சிச்சு. இப்போ வர வர நாளுக்கு நாள் அது விருத்தி அடைஞ்சிடும். நம்ம கண்களே பார்க்கும். இதுதான் அடையாளம். பஞ்சம் இது மட்டும் இல்லை. பஞ்சன்றது இதை மட்டும் சொல்லலான்றார். இன்னொரு பஞ்சத்தை சொல்லிக்கிறார். ஒருபோதும் சத்தியத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை வருவிப்பேன். ஆகாரத்தினால் வருகிறதான பஞ்சமும் அல்ல, தண்ணீரினால் வருகிறதான பஞ்சமும் அல்ல. ஒருபோதும் சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு ஒரு பஞ்சத்தை நான் வர பண்ணுவேன். அதுதான் 7 வருஷம் உபத்திரவ காலம். மகா உபத்திரவம் 3.5 வருஷம், இன்னும் 3.5 வருஷம் உபத்திரவ காலம். 7 வருஷம் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ரொம்ப பஞ்சத்தில் இருப்போம். சத்தியத்தையே கேட்க முடியாது. இப்போ கேட்குறோம், இனிமையாக கேட்குறோம் சத்தியத்தை. அழகாக கேட்டு இருதய பலகையில் எழுதி கொண்டிருக்கிறோம். சோத்திரம். அப்போ கேட்கவே முடியாது. இந்த பஞ்சத்தில் கூட சப்சிடலாம். நம்ம மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, ஒவ்வொரு வார்த்தைனாலும் பழைப்பான். இலங்கையில் எந்த பொருளாதார நெருக்கடி ஆகட்டும், இந்தியாவில் எந்த பொருளாதார நெருக்கடி ஆகட்டும், நமக்கு பஞ்சம் என்பதே இல்லை. சத்தியத்தில் இருக்கும்போது நமக்கு பயம் என்றும் இல்லை. நம்ம பிழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக சத்தியத்தினால நம்ம போதிச்சுட்டு வர அதில் பலன்படுவோம். பரலோகராஜ்யத்தில் என்ன இல்லை? விளைச்சல் இல்லை. பரலோகராஜ்யத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. சோத்ரு மலரையா. ஆமாம், இங்கே தான் ட்ரைனிங். இங்கே தான் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ட்ரைனிங் கொடுக்குறாரு. நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே, உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ ஏழ்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உன் சமூகமே என்
பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஹல்லேலூயா. எத்தனை ஏழ்மைகள் காட்சிகள் கண்டாலும் எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லுகிறான், சூரியனுக்கு நடைபெறுவதெல்லாம் மாயே. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான் சாலமோன். எல்லாம் மாயை. அதை உணர்ந்து தான் எழுதியிருக்கிறார். ஆவியானவர் எழுதின காரியங்களாக நீங்கள் பார்க்கும்போது உலகத்தினுடைய மாயையை நீங்கள் தரித்துக் கொள்ளாதிருங்கள். உலகத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மையும் உத்தவமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தின்படி வழிநடக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். எவ்வளோ உங்களால் கூடுமான அளவு நீங்கள் சத்தியத்தின் நடக்க விரும்புகிறீர்களோ அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னால் முடியல, இதை விட்டு இருக்க முடியல, என்னால் சரியா தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்ற முடியல அப்படின்றவங்களாம் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி கொடு ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தின் மாயிலிருந்து என்னை விடுவிக்கணும் ஆண்டவரே. அதை நேசிக்கக்கூடாது, உண்மை நான் நேசிக்கணும். நீங்கள் இல்லைனா நான் இல்லைப்பா என்று சொல்லி ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ரட்சிப்பில் கர்த்தர் நடத்துவார். ஐயாவுடைய பாடலை நான் கேட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த பாடலை நான் எழுதி வச்சிருக்கேன். மலையில் எழுதினேன். அந்த பாடலை ஐயா பாடினார். எனக்கு கண்ணில் அப்படியே சாரையாக தண்ணி வந்தது. நம்ம எங்கேயும் எப்போ பாடணும் அந்த பாடலை ராகத்தோடும் தாளத்தோடும் அதை பகிர்ந்து நம் பாடலை வெளியே வந்ததே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பாடலை எங்கள் சபையில் நான் அடிக்கடிக்கு பாடுவேன். ஆனால் அது ராகங்களை அமைத்து கொடுத்த பசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த பாடலாம் நிறைய எழுதி வச்சுருக்காரு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக, கேஷெட் போகிறதுக்காக. அதுக்கு ஒரு கேஷெட் காருடைய காரியங்கள்லாம் போய் கர்த்தர் வேறு திசையில் திருப்பினார். சோத்தம். ஹல்லேலூயா. அதனால் தேவன் சுவிசேஷ பாதையில் என்னென்ன நடக்கணுமோ அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நடத்த கர்த்தர் விரும்பினார். ஊழியத்தின் பாதையில் அநேக காரியங்கள், அநேக சீஷத்துவங்கள், சீசர்களை உருவாக்குற காரியங்களில் அப்போஸ்தலர் ஊழியங்களை கர்த்தர் உருவாக்க கர்த்தர் திட்டமிட்டார். மலைகளை பேசும்போது ஆவியானவர் பேசுகிற காரியங்களை கொண்டு அநேக இக்கட்டுகளிலும் எதிர்ப்புகளிலும் போராட்டத்திலும் ரொம்ப பண கஷ்டத்திலும் அந்த ஊழியத்தை செய்து அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களில், சபை கட்டுகிறதுல, அவங்களுக்கு தேவையான காரியங்கள், ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக ஊழியர் கூடுகையில் அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து 12 சீசர்களை உருவாக்கி 12 சபைகளை உருவாக்கி அவளை கொடுத்து அவர்களை நடத்தினோம். தேவன் கொடுத்த திட்டத்தின்படி கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு ஒத்துழைத்த அத்தனை ஊழியர்களும் எங்கள் குடும்பமும் சோத்துறோம். சின்ன வயசில் படிக்கும்போது நல்ல ஊழியம் பண்ணணும். ஜாய் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி சூப்பராக பண்ணணும். டான்ஸ் ப்ரோக்ராம் முதல் கொண்டு பிள்ளைங்களுக்கு அந்த பைபிள் ஸ்டடி முதல் கொண்டு விட்டுட்டு போனால் கூட அந்த ஆராதனை நடத்துகிற வல்லமை என்கிட்ட இருந்தது. சோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஊழியம். சோத்திரம். ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்கள் அந்த ஊழியத்தில் இருந்தது. அநேக ஆத்மா, அநேக ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துக்கள், பிராமணர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பகுதியில், மலைப்பகுதியில் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேக வாலிப பெண்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க. நிறைய நீங்களை பார்த்துருக்க, சாட்சி கொடுத்துருப்பாங்க. நிறைய சாட்சிகள், நிறைய எங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கனடா மட்டும் இல்லை, நிறைய எங்கள் ஒரிசா, பீகார் அந்த மாதிரி பகுதிகளுக்கு வாலிப டீம்களை உருவாக்கணும். தாம்பரம் பகுதியில் அநேக வாலிப பிள்ளைகளை உருவாக்கி வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி எடுத்து அவங்களே சுவிசேஷத்துக்காக அவங்கள உருவாக்கணும். சுவிசேஷங்களாக அவங்க போனாங்க. நிறைய சாட்சிகள் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி உருவாக்குற காரியங்கள் நம்ம சபையில் அப்படி உருவாக்குற காரியங்கள், வாலிப டீம்களை உருவாக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்கள், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவளுக்கு பிதா, குமாரன், பசுத்தாவின் நிமித்தம் நான் சனம் கொடுங்கள், அநேக சீசராக்குங்கள், அப்போதுதான் முடிவு வரும். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் நடத்திங்க. இந்த காரியங்கள்லாம் அந்த சபையில் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட்னால சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? சூப்பராக மைண்ட் பண்ணலாம்.
ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, சொல்ல டைம் இல்லை. ஏன்னா டாக்டர் மூலியமாக போக முடியும். வசனம் டாக்டர் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரம வைத்தியர், அவர் சயின்டிஸ்ட், அவர் ராஜா, அவர் எஜமான், அவர் அப்பா, ஒரு சகோதரர், ஒரு அம்மா. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது அவர் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி நமக்கு இருக்கிறாராம். எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன், காலத்தில் உற்சாகமாதமைப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன். நீ எப்படி விரும்புறியா அப்படி, நீ எப்படி என்ன நேசிக்கிற அப்படி. சிநேகிதனை நேசிக்கிறியா, சிநேகிதனா இருக்கிறேன். அப்பாவா நேசிக்கிறியா, அப்பாவா இருக்கிறேன். அம்மாவா நேசிக்கிறியா, அம்மாவா இருக்கிறேன். ராஜாவா நேசிக்கிற, ராஜாவா இருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் எப்படியெல்லாம் இருக்கணும், பரம வைத்தியராக இருக்கணும் நினைக்கிறீங்களா? இருக்கிறேன். போதகராக இருக்க விரும்புறியா? இருக்கிறேன். சுவிசேஷனா இருக்க விரும்புறியா? தீர்க்கதரிசியா இருக்க விரும்புறியா? இருக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார், காக்கிறவர், காண்கிறவர். அவர் நம்ம விட்டு விலகுவதே இல்லை. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க சபையை அடுத்த மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணி நோட்டீஸ் வரணும், நான் வந்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்னுடைய விருப்பமே. ஐயாவுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிங்க, ஜெபமே ஜெயம். ஜெபத்தை தான் செய்ய முடியாமல் பிசாசத்தில் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் பூமியில். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. நல்லா யோசித்து நீங்கள் தேவனுக்கு பயந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிச்சிடறேன். வச்சுலாமையா? ஒரே ஒரு வசனம், அதே சங்கீதம் 128 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆஸ்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். விசுவாசிக்கிறீங்களா? பரலோகராஜ்யம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவது. இங்கே இந்த வாழ்வை நம்ம இங்கே அடுத்த மாதத்தில் பார்க்கணும். எருசலேமின் வாழ்வை இங்கே காணணும். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதம் இங்கே நிறைவேறணும். இந்த பெங்களூர் பட்டணத்தில் எந்த பகுதியில், மைசூர் சர்க்கிளில் அந்த ஆலயம் கட்டப்படணும். நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. பாட்டு மட்டும் பாடாதீங்க. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சு பாட்டு பாடாதீங்க. தெரியுங்களா பெர்க்மென்ஸ் பாட்டை? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இது யார் சொன்ன தெரியுங்களா? தாவீது. நீங்க சொல்லுவீங்களா அந்த மாதிரி? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? சபைக்காக நான் என்ன செய்யணும்பா, நாளை கட்டுவதற்காக நான் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன், நீ பேசு, நான் கொடுக்கிறேன். அதை சீக்கிரத்தில் இதை கட்டி முடிக்க கர்த்தாவே நீ என்னோடு பேசு, நான் கொடுக்கிறேன். அப்படி போயிடணும். இதான் உண்மை உள்ள காரியம். பரிபூர்ண ஆசீர்வாதம். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. யாராவது விசுவாசிக்கிறீங்க? ஒடுங்கள்ல போது உங்களுக்கு நேரத்து கர்த்தர் கொடுப்பார். நீங்க எப்போ எதை கொடுக்குறீங்களோ அது இங்க இல்லை, இவருக்கு இல்லை. யார் கொடுக்குறீங்க? எதை செய்யறீங்களோ அது அவருக்கே செய்த மாதிரி. அவர் தான் கடங்கார், இவர் இல்லை. பாஸ்டர் நான் உங்களுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அந்த ஆசீர்வாதம் போயிடும். பிதாவே நான் உங்களுக்கு செய்திருக்க காரியங்களை நீ அறிந்திருக்கிறீர். எங்க போட்டிருக்கீங்க? பிதானதில் போட்டிருக்கீங்க. அது 1 30 30 60 100 பலன் கொடுக்கும். அப்படிலாம் நினச்சிட்டு ஐயாவுக்கு கொடுத்தேன் எனக்கு கொடுத்தெல்லாம் சொல்லாதீங்க. அவர் கொடுத்தது அவருடைய சித்தத்துக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள், பூமியில் அது நிறைவேறத்தக்கதாக செயல்பட்ட காரியங்கள். அதுக்காக செயல்படுங்க.
தேவன் இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன். பிதா குமாரன் பசுத்தாவின் நிமித்தம் உங்களை மனதார ஆஸ்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆஸ்வதமாக இருப்பீர்கள். நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். கர்த்தர் வருகை நாட்களே நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை என்றென்றும் காப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக பசுத்த ஆவியானவர் கொடுத்த காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சபையார் யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் மீண்டுமாக நான் பிரசங்கிக்க வருவேன். உங்கள் ஜெபம் எப்போதும் என் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.